அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திரிகடுகம் செய்யுள் 74 அறத்தை கடைபிடிக்காதவருடைய இயல்புகளை பற்றி சொல்லுகிற செய்யுள். கொலை நின்று தின்று ஒழுகுவானும் பெரியவர் புல்லுங்கால் தான் புல்லும் பேதையும் இல் எனக்கொன்று ஈக என்பவனை நகுவானும் இம்மூவர் யாதும் கடைபிடியாதார். கொலையே தொழிலாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை கொன்று அதையே ஒரு தொழிலாக கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறவன், பெரியோரை அணுகி அவர்களிடம் முறைய ஆசிகளை பெற்று அவர்களோடு வாழ வேண்டும் என்று எண்ணாதவன், பிச்சை எடுப்பதே பாவம் என்றால் பிச்சையிடு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று கேட்கிற ஒருவனுக்கு கொடுக்காதது மட்டுமல்ல அவனை இகழ்பவன் ஆகிய மூவரும் எந்த ஒரு அறத்தையும் ஒழுகாதவர்களாக பின்பற்றாதவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்கிறார். தொழில் செய்து பிழைக்க வேண்டும், அதற்காக மற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவன் எப்படி அறத்தை பின்பற்றுகிறான் என்று சொல்ல முடியும்? பெரியவர்களை மதித்து அவர்கள் சொல்லுகிற அறச்சொல்களை கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்காதவன், பெரியோரை இகழ்பவன் எப்படி அறத்தை பின்பற்றுவான் என்று எதிர்பார்க்க முடியும்? வறுமை என்பதே கொடுமை, அதிலும் கையேந்துவது என்பது கொடுமையிலும் கொடுமை. அப்படி தன்னுடைய வாழ்க்கைக்காக உயிர் ஜீவனத்திற்காக மற்றவர்களிடம் கையேந்தி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அவனை எவன் ஒருவன் நகை செய்து அவனை ஏளனம் செய்து அவனை அவமதிக்கிறானோ அவன் அறத்தை பின்பற்றுகிறவனாக இருக்க முடியாது என்று சொல்கிற செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்க்கலாம். கொலை நின்று தின்று ஒழுகுவானும் பெரியோர் புல்லுங்கால் தான் புல்லும் பேதையும் இல் எனக்கொன்று ஈக என்பவனே நகுவானும் இம்மூவர் யாதும் கடைபிடியாதார். நன்றி, வணக்கம்.